எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு வில்லேஜ் ஸ்டைல் கறியோட ரெசிபி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. இறால் கருவாடு கூடவே சேனக்கிழங்கு ரெண்டும் வச்சுட்டு செய்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு கறி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக அப்ராக்சிமேட்டாக 300 கிராம் அளவுக்கு இருக்கிற ஒரு பீஸ் சேனக்கிழங்கு எடுத்துருக்கு. சேனக்கிழங்கு எடுக்கும்போது நல்லா வேகிறது பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கறியும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இறால் கருவாடு. இது நமக்கு மார்க்கெட்டில் வித்தியாசமாக இருக்கிற குவாலிட்டியில் வாங்குறது கிடைக்கும். சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். எதாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது நமக்கு வறுத்து எடுக்கணும். இப்போ இங்கே இருக்கட்டும். முதல்ல சேனக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கு, இல்லை இந்த வேகும்போது மேஷ் ஆகி சின்னதாக போயிடும். அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு, வேகிறதுக்கான தண்ணி ஊற்றி நமக்கு குக்கரில் வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே இந்த கருவாடு மீன் வறுத்தெடுத்துக்கலாம். கருவாடு தீ கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு ஆற விட்டுக்கோங்க. இந்த கருவாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம கறியில் சேர்க்கறது இல்லை. நான் ஒன்றா வறுத்தெடுத்து வச்சுருக்கு. இதிலிருந்து நம்ம அரை கப் அளவுக்கு தான் கறிக்காக எடுக்கிறோம். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். பாருங்கள், சேனக்கிழங்கு நல்லா வெந்து கிடச்சிருக்கு. அது அங்கே இருக்கட்டும். இதில் அரைச்சி ஊற்றுறதுக்காக 2 கப் அளவுக்கு தேங்காய், 4 to 5 காரமாக இருக்கிற வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு. இதில் இந்த தேங்காய்க்கு நம்ம சேர்த்துருக்கிற இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் எதுவுமே அதிகமாகி போகக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் போட்டு தேங்காய் நல்லா வறுத்து இதே மாதிரி ட்ரை ஆன போதும் ரொம்ப கிறிஸ்பியாகி ப்ரௌன் கலர் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. இந்த டைமில் தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் பூண்டு, இது ரெண்டுமே சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேங்காய் ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப வறுத்து ப்ரௌன் கலர் ஆகி போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கு. காரத்துக்காக வரமிளகாய் நம்ம முன்னாடி சேர்த்துருக்கு. 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கினதுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க, ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற கருவாடு மீன் பாருங்கள், அது கொஞ்சம் ஆறி இருக்கு. இதில் தலையும் வாலும் இருக்கும். அது நான் எடுத்துட்டு தான் கறிக்குள்ளே சேர்க்கிறது. சில பேர் தலை வால் எதுவுமே எடுக்காமல் அப்படியே பவுடர் எடுத்துடுவேன். எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் தலை வால் எடுத்துருக்கு. உங்களுக்கு எது நீங்கள் பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஆறினதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நம்ம கறி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். மண்சட்டியில் தான் கறி வைக்கிறது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன பீஸை கட் பண்ணது, 2 to 3 பச்சை மிளகாய், இது ரெண்டும் சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் முதல்ல சேர்க்கிறது வேக வச்சிருக்கிற சேனக்கிழங்கு, கூடவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸும் ஊற்றிக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து நல்ல ஒரு டைம் கலக்கி பாருங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கறியோட இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இது கொதிக்கும் போது திக்காயிடும். இதுக்கப்புறம் நம்ம கருவாடு மீனும் சேர்த்துருவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். கருவாடு நம்ம லாஸ்ட்டு தான் சேர்க்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நான் இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி கூடி ஊற்றியிருக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்ச தண்ணி தான். புளி உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. 2 to 3 நிமிஷம் மேக்ஸிமம் கொதிச்சா போதும். சேனக்கிழங்கு ஆல்ரெடி வெந்தது தான். அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு நம்ம எல்லாமே வறுத்தெடுத்து வச்சிருக்கு, இருந்தாலும் அதிலிருந்து 1/2 கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கு. 1/2 கப் அளவுக்கு போதும். மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க.
சில பேர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடுவேன், சில பேர் அப்படியே போட்டுடுவேன். ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. கொதிச்சிட்டு இருக்கிற கறிக்குள்ளே ஊற்றி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இனி இதில் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அந்த கருவாடும் சேர்த்ததுக்கப்புறம் கறி இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடியே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.